வாடா போடான்னு தான் பேசுவேன். இதுக்கப்புறம் அப்படிதான் பேசுவேன், சொல்லிட்டேன். மரியாதையா இறக்கி விட்டுரு. நான் போற வழியில கொஞ்சம் இறக்கி விட்டுற முடியுமா? எங்க? இது பூந்தமல்லி அந்த பிரிட்ஜ் இருக்கும்ல, ஹைவே பிரிட்ஜ். ஆமா, அங்கண்ணா. சரி வாங்க. பெல்ட் போட்டுங்க, சீட் பெல்ட் போட்டுங்க. உங்க பேரு? என் பேரு அழகேசன். அழகேசன். சொந்த ஊர்மா? சொந்த ஊரு செஞ்சி, தெரியுங்களா? செஞ்சி. ஆமா, செஞ்சி பக்கத்துல ஏம்பலம் வில்லேஜ். சொந்த ஊர்னா அதே ஊரா? ஆமா, அதே ஊர் தான். இங்க இங்க எங்க சென்னையில என்ன பண்றீங்க? இங்க சென்னையில வந்து போர்ட்டர் ஓடிட்டு இருக்கேன் நான். சரி. பைக்ல போர்ட்டர் பைக்னா பார்சல் எடுத்துட்டு போய் கொடுக்குறது. ஆமா. பரவாயில்ல, தொழில் பரவாயில்லையா? பரவாயில்ல. எவ்வளவு சம்பாதிப்பீங்க மாசம்? மந்த்லி அதிகமா இது பண்ண மாட்டேன். வேற ஜாப் வந்து பாத்துட்டு இருக்கேன். அதனால வந்து பார்ட் டைம் மட்டும் ஓட்டுவேன். பார்ட் டைம் மட்டும்? பார்ட் டைம்னா இப்ப காலையில நைட்டா? ஒரு காலையில ஒரு 11 மணில இருந்து ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும். 4 மணிக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? 4 மணிக்கு அப்புறம் ஜாப் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாத்துட்டு இதுலதான் கூகுள்ல பாப்பேன். கூகுள்ல என்ன போன் வச்சிருக்கீங்க? இதுதானா, விவோ. விவோ. நெட் போட்டு பாப்பீங்க? ஆமா. வேற எதுவும் பார்க்க மாட்டீங்க? நைட்ல கூட பார்க்க மாட்டீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு? இது மோர் குழம்பு. மோர் குழம்பு யார் செஞ்சா? அண்ணி செஞ்சேன். அண்ணினா அண்ணனோட ஒய்ஃப். கல்யாணம் ஆயிடுச்சா அண்ணனுக்கு? அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன ஊர்ல பொண்ணு எடுத்தாரு? இது சேத்பட்டு. இங்கே சென்னை சேத்பட்டா? சென்னை இல்ல, ஆரணி சேத்பட்டு. ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா? நல்ல ஃபேமிலி. உங்க அண்ணி ஃபேமிலி? அவங்க நல்ல ஃபேமிலி. எப்படி உங்க அண்ணனை கட்டிக்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க? நல்லா பொண்ணு பார்க்க போகல, அதை பார்த்து பிடிச்சு போய் தான். ஜாதகம் பாத்தீங்களா? ஜாதகம் பார்த்தேன். எத்தனை பொருத்தம் வந்துச்சு? 10க்கு 8 இருந்தது. 8. மாங்கல்யம் பொருத்தம் வந்ததா? மாங்கல்யம் பொருத்தம் இருந்துக்கலாம். உங்களுக்கு எப்ப கல்யாணம்? ஏன்னா எல்லாத்தையுமே கேட்பீங்க போலயே. இல்லன்னா போறதுக்கு இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்கு. சரி, ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போவோம்ல, அதுதான். பேசலாம், இருந்தாலும் ஏதாச்சும் 1-2 கேட்கலாம். நீங்க என்னோட ஜாதகத்துல இருந்து ஃபேமிலில இருந்து நீங்க என்ன ராசி? நீங்க என்ன ராசி? நான் மீனம். என்ன லக்னம்? ஓகே, அதுக்கு என்ன பண்றது? லக்னம்னா என்ன லக்னம் கேக்குறான்? தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன லக்னம் நட்சத்திரம் தெரியுதா? தெரியாது. ஜோசியர் யார பாப்பீங்க உங்க ஊர்ல? யார் ஃபேமஸ்? அங்க ஜோசியர் பக்கத்துல ஃபேமஸ் அப்படிலாம். என்ன படிச்சுக்கிறீங்க? MCA படிச்சேன். எந்த காலேஜ்? இது காஞ்சிபுரத்துல திருமலை இன்ஜினியரிங் காலேஜ். செஞ்சில காலேஜ் இல்லையா? ஏன்னா அங்கெல்லாம் போயிட்டு படிக்க கூடாது. இல்ல கேக்குற, செஞ்சில இல்லையான்னு கேக்குறேன். எனக்கு தெரியாதுல, அதெல்லாம் கேக்குறேன். இல்ல, காலேஜ் இல்ல. இங்க காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு. இருந்தாலும் நான் அங்க போயிட்டு படிச்சேன். காஞ்சிபுரம் வந்து படிச்சீங்க? டெய்லியும் போயிட்டு வருவீங்களா? வீக்லி ஒரு 3 days போயிட்டு வர மாதிரி இருக்கும். 3 நாள்? ஆமா, வாரத்துக்கு 3 நாள் போயிட்டு வருவீங்க. எவ்வளவு டிக்கெட் செஞ்சில இருந்து காஞ்சிபுரத்துக்கு? 55 ரூபா. ஒரு வாரத்துக்கு 55 ரூபான்னா 150, 3 5 165 ரூபா ஒரு வாரத்துக்கு. யாரு கொடுப்பா காசு உங்களுக்கு? அதெல்லாம் ஏன்னா வீட்டுல தர போறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கேட்க நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க. இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம் தானே கேக்குறது. என்னன்னா இருக்குது தப்பா அதை கேட்ட? தெரிஞ்சுக்கலாம், கேட்கலாம். தப்பா அதை கேட்ட சொல்லுவோம். ஓகே, பேர் கேட்கலாம், ஊர் பேர் கேட்கலாம். வாரத்துக்கு 155 ரூபா கொடுக்குறாங்களே, சரி பெரிய ஃபேமிலியா இருக்குன்னு நினைச்சேன் நான். அப்படிலாம் எதுவும் இல்ல. வாரத்துக்கு அந்த அமௌண்ட் கொடுத்தா பெரிய ஃபேமிலி தான் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. பெரிய அமௌண்ட் 155 ரூபா பெரிய அமௌண்ட் இல்ல. பெரிய அமௌண்ட் தான். ஏன் பணக்காரங்க மட்டும் தான் கொடுப்பாங்க, இல்ல வேற யாரும் கொடுக்க மாட்டாங்களோ? அப்படி இல்லன்னா நீங்க இங்கே ஒழுங்கா வாயெல்லாம் மூடிக்கிட்டு உட்காந்து படிக்காம நீங்க வர போயிட்டு வரீங்கல்ல, உங்களுக்கு எவ்வளவு திப்பு இருக்கும், அது சொல்ல வர. அப்படி வர. ஏன்னா அது என்னோட விருப்பம், எனக்கு பிடிச்சிச்சு அந்த காலேஜ்ல போட்டேன். அதுக்கு நீங்க திமுரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுண்ணா. 55 ரூபாய் டிக்கெட்
உங்க காசு யார் தரா? இருக்கட்டும், நான் என் வீட்டுல கொடுக்க போறாங்கன்னா உங்களுக்கு என்ன அதெல்லாம்? அதான் யார் தராங்க வீட்டுல? அப்பாவா அம்மாவா? அப்பா கொடுப்பாருண்ணா. அப்பா என்ன வேலைக்கு போறது? விவசாயம் பாத்துட்டு இருக்காங்கண்ணா. என்ன போட்டுக்கிறீங்க? விவசாயம் உளுந்து போட்டிருக்கோம். உளுந்து இப்ப கிலோ எவ்வளவு போட்டுது? உளுந்து அதெல்லாம் தெரியாது. மூட்டை எவ்வளவு போகும் தெரியாது. காசு மூட்டை 55 ரூபா வாங்கிப்பீங்க. நான் அதெல்லாம் கேட்ட உங்களுக்கு ஏன்னா அதெல்லாம்? இல்ல நான் எனக்கு தெரியல, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. நான் தெரிஞ்ச உளுந்து போடுறாரு, ஒரு மூட்டை வந்து எவ்வளவு போகுது அதெல்லாம் அப்பா பாத்துக்க போறாரு. நான் எத்தனை ஏக்கர்ல போட்டுறீங்க? 2 ஏக்கர். 2 ஏக்கர் சொந்த இடமா? ஆமா, சொந்த இடம் தான். குத்தகை எடுத்துக்கிறீங்களா? இல்ல சொந்த இடம். கிணறு வெட்டிக்கிறீங்களா? கிணறுலாம் இல்ல. தண்ணி என்ன பண்றீங்க? வானம் பார்த்து போமீதான். மழை பெய்யலாம் என்ன பண்ணுவீங்க? மழை பெய்யலாம் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஏன்னா மழை பெஞ்சா பாத்துக்க போறோம், மழை பெய்யலாம் பாத்துக்க போறோம். அதெல்லாம் உங்களுக்கு ஏன்னா? என்னன்னா சும்மா சும்மா கேட்டு வரேன், ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போலாமே தான் பாக்குறேன். நான் லிஃப்ட் கேட்டது ஒரு தப்பானா? அப்படி இல்லடா, ஒரு ஜெனரல் நாலேஜ் தான். அளவுக்கு தான் கேட்கலாம். நான் உங்களுக்கு தெரியாது, நான் எனக்கு தெரிஞ்சுப்பா. நான் பேசுறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் கிடைக்கும், அதனாலதான் பேசுறேன். பேச கூடமா கூடாது. என்ன சட்டம் நல்லா இருக்குது? எங்க எடுத்தீங்க சட்டை? கடையில தானே, துணி கடையில எடுத்தேன். கடையில் துணிகள் தான் எடுப்பாங்க, அப்புறம் ரேஷன் கடை எடுப்பாங்க. எந்த கடையில எடுத்தீங்க? துணி கடையில தானே. என்ன கடை பேரு மறந்துருச்சு. அது என்ன ஞாபகம் வச்சுட்டே இருக்க முடியுமோ? எங்க காஞ்சிபுரம் எடுத்தீங்களா? நீங்க செஞ்சில எடுத்தீங்களா? செஞ்சில தானே எடுத்தேன். என்ன கடை மறந்துட்டீங்க? அதான் சொல்றேனே, அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டே இருக்க முடியும். சட்டை ரீசெண்டா எடுத்தா பரவாயில்ல, 1 year 2 years கூட ஆகும். அப்புறம் எப்படி ஞாபகம் வச்சிருக்க முடியும்? பேண்ட்டும் அதே கடையில தான். எவ்வளவு ஆச்சு? பேண்ட் ஒரு 250 ரூபா ஆச்சு. என்ன சைஸ் பேண்ட் உங்களுக்கு? 30. 30? ஆமா. ஜெட்டிலாம் போடுவீங்களா? ஏன்னா ஜட்டி போடலன்னா என்ன பண்ண போறீங்க? சைஸ் தெரிஞ்சுதானே வேற என்ன? ஜட்டி போட்டா என்ன, போடலன்னா உங்களுக்கு என்னன்னா? நான் லிஃப்ட் கேட்டது ஒரு குத்தமானா? நீங்க ஓரம் கட்டுங்க, நான் இறங்கிக்கிறேன்னா. இறங்கி என்ன பண்ண போறீங்க? இறங்கி வேற ஏதாச்சும் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன், இல்ல ரேபிட் ஏதாச்சும் புக் பண்ணி போய்க்கிறேன். ஆட்டோன்னா எவ்வளவு கேட்பான்? அது எவ்வளவு கேக்குறாங்க நான் கொடுத்தேன். நான் கொடுத்து போய்க்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க ரேபிடோல எவ்வளவு கேட்பான்? ரேபிடோல எவ்வளவு கேட்பான் புக் பண்ணா? அதெல்லாம் எனக்கு தெரியல. நீங்க ஓரம் கட்டுங்க, எவ்வளவு வருதா நான் கொடுத்துட்டு போய்க்கிறேன். காசு வச்சுக்கிறீங்களா? காசுலாம் இருக்குண்ணா. நான் எவ்வளவு வச்சுக்கிறீங்க? 500 இருக்குண்ணா. அப்ப உங்க ஊர்ல கேட்டா கொடுப்பாங்க, அப்ப உங்களுக்கு செலவு கொடுப்பாங்க? கொடுப்பாங்க. வீட்டுல எவ்வளவு வச்சுக்கிறீங்க காசு? நான் நீங்க ஓரம் கட்டுங்களா, நான் இறங்கிக்கிறேன். நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஏதோ வேலை தர மாதிரியும், நான் வந்து உங்ககிட்ட வேலைக்கு வர மாதிரியும் எல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. எடுத்துக்காது, நான் சும்மா போற போகலாம் ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போறோம். கேட்கலாம். ஏதாவது பஸ்ல போனோம்னா பக்கத்துல யாரும் உட்காந்தாங்கன்னா ஏதாவது ஒண்ணு பேசிட்டே போவோம். போற தூரம் தெரியாது, அந்த பழக்கம் ஆயிடுச்சு. அதனால போகலாம். அதுக்குன்னு தொண்ணு ஏதாச்சும் வீட்டுல எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? வீட்டுல எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? வீட்டுல சேவிங்ஸ் காசு வச்சிருப்பீங்களா? இல்ல நீங்க ஓரம் கட்டுங்க. நகை எவ்வளவு வச்சு? நான் ரேபிடா ஏதாச்சும் புக் பண்ணி போய்க்கிறேன். நீங்க ஓரம் கட்டுங்களா? ஓரம் கட்டுங்க. நகை எவ்வளவு வச்சிருக்கீங்க? நீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை. நான் நீங்க சும்மா ஓரம் கட்டுங்க. சும்மா தெரிஞ்சு கொடுக்க கூடாது. தெரிஞ்சுக்கலாம். அதுக்குன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதுன்னா தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்க சும்மா போர் அடிக்குது, சரி பேசிட்டே போவோம். பேசிட்டு போலாம். அதுக்குன்னு ஒரு லிமிட் தான். அப்ப நீங்க என்ன ஓரம் கட்டுங்க. நான் ஏதாச்சும் புக் பண்ணி போய் நீங்க ஓரம் கட்டுங்க. நான் நீங்க நிறுத்துங்களா? நான் நிப்பாட்டுறேன். அவங்க அப்பா என்ன? இல்ல நீங்க நிறுத்துங்க. நீங்க தேவையில்ல, நீங்க எதுவும் பேசலாம். கடைசியா ஊருக்கு போட்டு நான் நிறுத்துங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஓரம் கட்டுங்க. நான் இறங்கி ஏதாச்சும் இது பண்ணி போய்க்கிறேன். தேவையில்லாத இந்த வண்டியில இறந்து தப்புதான், என் தப்புதான். நீங்க நிறுத்துங்க. சரி, இப்ப நான் இறக்கி விட்டு எங்க போய் நீ? நான் எப்படின்னா போய்க்கிறேன். நான் டோர் கொஞ்சம் திறந்து விடணும். நான் இறங்க போறேன். வீட்டுல எவ்வளவு நகை வச்சுக்கிறேன், பணம் வச்சுக்க மாட்டேன் சொல்ல மாட்டேன். டோர் திறந்து விடுங்க, நான் இறங்க போறேன். எனக்கு டென்ஷன் பண்ணாதீங்க. வீட்டுல எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க அதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சும்மா போர் அடினா நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் வரலன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகும். அதனால நீங்க எதனா நீங்க திறந்து விடுங்க, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆகுது. என்ன சோப் போடுங்க, ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகுது. நீங்க தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நீங்க வந்து டோர் திறங்க, நான் கிளம்புறேன். ஷாம்பு போடுவீங்களா? நீங்க வந்து நிறைய பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நான் எதனா திட்டிடுவேன். தேவையில்லாத பேசாதீங்க, சொல்லிட்டேன். சும்மா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல கேட்கலாம். ஒரு லிமிட் தான் கேட்கலாம். கேட்பாங்க. அங்க கேட்கும் போது நான் பதில் சொல்லிக்கிறேன். அதுக்கு அங்க சொல்றது இடத்துல அங்க வந்து சொல்லுங்க. உங்களுக்கு எதுக்கு வளர்க்குறீங்க? நான் எதனா பண்ணிக்கிறேன், வளர்ப்பேன், இல்ல வெட்டுவேன், எதனா பண்ணுவேன். சூப்பரா இருக்கீங்க. பரவாயில்லண்ணா. நீங்க டோர் ஓபன் பண்ணுங்களா? கண்ணாடி உடச்சு இறங்கிடுவேன். நீங்க சைலண்டா இருங்க. ஃபர்ஸ்ட் கண்ணாடி உடச்சு நான் இறங்கி போயிடுவேன். அப்புறம் ஏன் கண்ணாடி உடச்சிங்கன்னா எனக்கு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க நிறைய பேசுறீங்க, எனக்கு வந்து இது பிடிக்கல. நீங்க டோர் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. பிடிச்சு நான் என்ன பண்ண போறேன்?
நான் எங்க படிச்சீங்கன்னா கேக்குறேன், எங்க எந்த காலேஜ் எங்க இருக்குது? அதெல்லாம் சொல்லிட்டேன். அதை தெரிஞ்சு என்ன பண்ணுவீங்க வரீங்க? இப்ப பூந்தமல்லி நம்ம போறோம், இங்க இருந்து லெஃப்ட் எடுக்கிறோம். இப்ப அதை தெரிஞ்சு என்ன பண்ணுவீங்க? பெங்களூரோட ஏறினா நேரா காஞ்சிபுரம். எப்படி அங்க இருந்து எப்படி போகுது? காஞ்சிபுரம் அந்த ஆர்ச்ல இருந்து எப்படி போறது? அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ? ஏதாவது சவாரி வந்ததுன்னா சரி எனக்கு தெரியும், நான் வரேங்க சொல்லிட்டு போவேன். நான் உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டது தப்பானா? இதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டே லிஃப்டே கேட்க மாட்டேன். கேக்குறது தப்பு இல்ல. திறந்து விடுங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த நான் காலேஜ் எங்க இருக்குது வீட்டுல காசு எவ்வளவு சொல்ல மாட்டேன். அது எங்கே இருக்குண்ணா? நீங்க மேப் இல்ல நீங்க திறந்து விடுங்களா, எனக்கு டென்ஷன் ஆகுது. அப்புறம் கண்ணாடி கண்ணாடி உடச்சுனா அப்புறம் என்ன கேட்க கூடாது சொல்லிட்டேன். பொம்பளை மாரி அழுவாதானா? நான் அழுவலண்ணா. என்ன சொல்றேன், நகை எவ்வளவு வச்சிருக்கீங்க கேட்டான். நீங்க டோரை ஃபர்ஸ்ட் திறந்து விடுங்களா, நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கண்ணாடி உடச்சாலும் உடச்சிருவேன், என்ன கேட்க கூடாது சொல்லிட்டேன். பரவாயில்லையா? நீ இந்த மாதிரி பண்றேன். ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் டோர் திறந்து விடுங்க, நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல டோர் திறந்து விடுங்க. திறந்து விடுங்கண்ணா. திறக்கறேன் நீ சொல்லிட்டு போயானா? என்னத்த சொல்லணும்? காலைல எத்தனை மணிக்கு எந்திரிச்சா உங்களுக்கு என்ன? நைட் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? நான் அப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியாது. காலைல எத்தனை மணினா எந்திரிச்சுப்பேன், நைட் எத்தனை மணினா தூங்குவாங்க. அதை கேட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க? 9 மணிக்கு வரைக்கும் தூங்க கூடாது, 10 மணிக்கு தூங்க கூடாது. நான் தூங்குவோம், என்னோட உடம்பு நான் தூங்குவோம், தூங்காம இருப்பேன். 6 மணி நீங்க டோர் ஓபன் பண்ணுங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவோம் தெரியாது, உடைச்சிருவேன். அப்புறம் சொல்லிட்டேன். இந்த பிரம்ம முகூர்த்தம் 6 மணி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல எந்திரிச்சா லைஃப் வந்து நல்லா இருக்கும். நாள் வந்து பெரிய நாளா இருக்கும். ரொம்ப நேரம் தூங்க கூடாது, உடம்பு கெடுதல். நைட்லயும் வந்து போன் பார்க்க கூடாது. நான் எப்படின்னா இருந்துட்டு போறேன்னா, அந்த எந்த முகூர்த்தமா இருந்தா நான் என்ன பண்ண போறேன்? திறந்து விடுங்க, கிளம்புறேன். இறக்கி விட்டா நான் எதனா ரேபிடா எதனா புக் பண்ணி நான் போய்க்கிறேன். எவ்வளவு வரும் காசு? எவ்வளவு வந்தா உங்களுக்கு என்னன்னா? எனக்கு தெரியாது, நான் கார் ஓட்டணும். ரேபிடோல எவ்வளவு தெரியாது. அது உங்களுக்கு தெரியல, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கும் தெரியாது. நான் புக் பண்ணாதான் எனக்கு தெரியும். ஒரு நாலேஜ் தான் கேக்குறேன். ஐயோ, நாலேஜுக்கு நீங்க புக் பண்ணி தெரிஞ்சுங்க. நீங்க அப்புறம் பாருங்க, நான் என்ன பண்ணுவோம் தெரியாது. நான் சொல்றது கேளுண்ணா, இருந்தா அத புடிச்சு இழுக்காத. நான் புடிச்சு குளிச்சேன், உடச்சிருவேன். உடச்சுனா என்ன பண்ணுவோம் தெரியாது. ஒழுங்கா இறக்கி விட மாட்டியா? நீ குளிச்சீங்களா? இறக்கி விடியா ஃபர்ஸ்ட்? என்ன நீ குளிச்சீங்களா? நான் குளிச்சேன், குளிக்கல அப்பாற்பட்ட விஷயம். இறக்கி விடியா? குடிப்பீங்களா சுடு தண்ணியில குடிப்பீங்களா? டேய் ஃபர்ஸ்ட் இறக்கி விடுறா, அப்புறம் நான் என்ன சொல்லுவேனே தெரியாது. என்ன தண்ணியில தானே குளிக்கிறேன் கேட்ட வரத கேட்டேன். ஒண்ணா அடிச்சிருவோம், சத்தியமா பாக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இறக்கி விடுறா ஃபர்ஸ்ட், நான் கிளம்புறேன். பச்சை தண்ணி பிடிக்குமா சுடு தண்ணி பிடிக்குமான்னு கேக்குறேன். பாரு, அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒழுங்கா இறக்கி விட்டுரு. ஒழுங்கா கடுப்பு ஆயிடுவேன். பைப்பு ஒழுங்கா திறந்து விட்டுரு. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சொல்லிட்டேன். ஒழுங்கா என்ன திறந்து விடு, நான் கிளம்புறேன். சரி, இன்டர்வியூ போனா உனக்கு கேள்வி கேட்பாங்களா? அவன் கேக்குற கொஸ்டினுக்கு உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப அவனுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, என்ன சொல்ல மாட்டேன். சொல்லுவேன், அவன் சொல்லுவேன், உனக்கு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? சொல்ல முடியாது. என்ன பண்ணுவீங்க? நீ உட்காரப்ப இங்க நீங்க ஓபன் பண்ணி எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? அதை நீங்க எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? அத நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லணும்? அப்புறம் தெரியுது இல்ல, தெரியுது இல்ல. நான் என்ன மட்டும் கேட்டா நான் பதில் சொல்லுவேனா? நீங்க மட்டும் ஏன் சொல்ல மாட்டீங்க? லிஃப்ட் கொடுத்துறேன் உங்களுக்கு. லிஃப்ட் கொடுத்தா கேப்பீங்களா? இதெல்லாம் இருக்கு. நான் என் வண்டியில உட்கார்ந்து லிஃப்ட் கொடுத்தா கேப்பீங்களா? எல்லாத்தையுமே கேப்பீங்களா? கொடுக்குறேன், கூட்டு போறேன், நான் காசு இல்லாம ஃப்ரீயா கூட்டு போறேன். ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றேன். அதுக்கு நீங்க லிஃப்ட் கொடுக்காம போயிருக்கலாம்ல. ஏன் லிஃப்ட் கொடுத்தீங்க? லிஃப்ட் கேட்டா லிஃப்ட் கொடுத்தா எல்லாத்தையும் கேப்பீங்களா? எல்லாத்தையும் நான் பதில் சொல்லணுமா? பல்லெல்லாம் பிரைட்டா இருக்குது, என்ன பேசிட்டு போறீங்க நீங்க? நான் பிரைட்டானா இருக்கட்டும், கரையானா இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு ஏன்னா நீங்க திறந்து விடுங்க. நான் போறேன், இறங்கி போனேன். காலேஜ் எந்த ஊர்ல மட்டும் சொல்லிட்டு போனேன். எங்கே இருக்குதுடா? நீங்க பஸ் திறந்து விடுங்கண்ணா. சரி, நான் சொல்ல முடியல. இறக்கி விடுங்கண்ணா. உடச்சிடாத, நான் புடிச்ச நான் உடச்சிருவாமா, என்ன பண்ணுவோம் தெரியாது. இறக்கி விடுங்க. என்ன அது எப்ப என்ன போய் சாப்பிட போறீங்க? நான் எதனா பண்றேன் உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். முதல்ல இறக்கி விடுங்க. நான் சாப்பிட போற போயிட்டு அதெல்லாம் உனக்கு ஏன்டா? நான் இறங்கி கிளம்பண்டா ஃபர்ஸ்ட். சோறு தெரியா? அதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்க முடியாதுடா. லிஃப்ட் கேட்டது ஒரு தப்பாடா உனக்கு? நீ என்ன சாப்பிட போறேன்னு இறக்கி விடுறா, நான் கிளம்புறேன்டா. மரியாதை இல்லாம கேப்பேன். என்ன பண்ணுவோன்னு தெரியாது. அடிச்சனாலும் கேட்க கூடாது. நான் ஒண்ணு சொல்றேன், காலேஜ் போனோம்ல, காலேஜ் போறேன், பேக் மாட்டு போனேன், அப்புறம் புக் கையில. நான் எப்படின்னா போறேன்டா, உனக்கு ஏன்டா சொல்லிட்டேன். ஆமா, மரியாதை ஒரு லிமிட் தான் எல்லாத்துக்குமே. ஒரு லிமிட் தான் எல்லாத்துக்குமே. காலேஜ் போன சொல்லி தரல மரியாதை. நல்லா தானே பேசிட்டு வந்தோம். நீ தேவையில்லாத கொஸ்டின் கேட்ட, எல்லாத்தையும் கேட்டு இருந்த. அப்புறம் எப்படி உனக்கு மரியாதை கொடுப்பாங்க? வாடா போடான்னு தான் பேசுவேன். இதுக்கப்புறம் அப்படித்தான் பேசுவேன் சொல்லிட்டேன். மரியாதையா இறக்கி விட்டுரு. திறந்து போ, நாளா இறக்கி விட மாட்டேன். திறந்து பண்ணி நீ ஓபன் பண்ணதான் நான் இறங்க முடியும். எல்லாம் கண்ணாடி உடச்சிருவேன். நீ இறங்கி போ. நீ உடச்சிருவேன். கேக்குற கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். பைப் நீ நான் தொடர்ந்து உடச்சினா என்ன கேட்க கூடாதுடா சொல்லிட்டேன். மரியாதையே இருக்காது. ஒழுங்கா திறந்து விட்டா போடுவீங்களா? திறந்து விட்டா நான் போயிடுவேன். சரி, ஒண்ணு சொல்றேன், கொஞ்சம் கூட சொல்லுங்க. யூடியூப் பிராங்க் இது. யூடியூப் பிராங்கா? நான் போனா நீ சும்மா தேவையில்லாத இது பண்ணிட்டு இருக்கீங்க. நிஜமா தான் சொல்லுங்க. முன்னாடி கேமரா இருக்கு பாருங்க.
ஆமா இருக்குண்ணா. சரிதா? என்னன்னா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா, நீங்க நிறைய தேவையில்லாத கொஸ்டின் கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் டென்ஷன் ஆகி உங்களையும் தேவையில்லாம பேசி என்னன்னா இந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, தப்பு இல்ல. நீ யாரா இருந்தாலும் டென்ஷன் ஆகணும். இவ்வளவு கொஸ்டின் கேட்டா யாருன்னா டென்ஷன் ஆகாம இருப்பாங்க? டென்ஷன் ஆகாதான் இல்லன்னு சொல்ல, அதுக்குன்னு இந்த அளவுக்கு நான் வாடா போடலாம் பேசிட்டேனா? நீங்க பண்ண பரவாயில்ல, இருக்கட்டும் பரவாயில்ல. என்னன்னா நீங்க இப்படி பண்ணீங்க போங்கண்ணா. தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா? சரி ஒன்னும் கோவம் இல்ல. இல்ல சரிண்ணா. உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா? ஓகே. மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க சம்பந்தம் உங்களுக்கு. ஓகேண்ணா. சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வீட்டுல எவ்வளவு பணம் வச்சுக்கிறீங்க? திரும்ப பாத்தீங்களா?